strength of material for civil, mechanical, production and art students. And also diploma civil, diploma mechanical, diploma sandwich mechanical students. First, the shear force and bending moment diagram. Also find the maximum bending moment and point of counterflexor. First என்ன பண்றோம், நமக்கு இந்த ரியாக்ஷன்ஸ் தெரியாது, அதனால ஏதாவது சப்போர்ட்ல மொமெண்ட் எடுக்கிறோம். பாருங்க, இப்போ டேக்கிங் மொமெண்ட் அபவுட் ஏல மொமெண்ட் எடுக்கிறோம். இந்த ஆர்பி ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன், and the partial UDL between C and A, it also anti-clockwise direction. இந்த A ல இருந்து D வரை இருக்கக்கூடிய இந்த UDL D லாக் பண்ணக்கூடிய பாயிண்டோட மட்டும் தான் இருக்கு clockwise direction இருக்கு. We know that anti-clockwise moment is equal to clockwise moment. Momentனா என்ன பார்த்தோம், load into distance. அந்த load RBங்கிற load வந்து B லாக் பண்ணுது, moment A ல எடுக்கிறோம். அந்த RB க்கும் இந்த B க்கும் A க்கு இடைப்பட்ட distance 6, RB into 6 plus இந்த A க்கு left hand side ல ஒரு partial UDL 1 மீட்டருக்கு 10 kilonewton, ஒரு 2 மீட்டருக்கு இருக்கு. அப்ப 10 into 2 total load into the UDL load எங்க ஆட் பண்ணோம், அதனுடைய டிஸ்டன்ஸ்ல பாதி எடுத்துக்கணும். is equal to இங்க ஒரு UDL இருக்கு, 1 மீட்டருக்கு 10 kilonewton, இங்க 3 மீட்டருக்கு இருக்கு. அப்ப 10 into 3 into 3 by 2 plus 20 into 3. அப்ப 6 RB plus 20 is equal to 45 plus 60. அப்ப 6 RB is equal to 105 minus 20, that is 85 kilometer. Now RB is equal to 85 by 6, that is 14.167 kilometer. RA is equal to total load minus RB. But total load is total UDL 10 into 5 plus your point load 20 minus 14.167. நமக்கு RA தெரியாது, RB தெரியாது, அது ரெண்டும் கண்டுபிடிச்சோம். இந்த மாதிரி எடுக்காம இந்த மொமெண்ட் அபவுட் B எடுத்தீங்கனாலும் சேம் தான் வரும். இந்த மொமெண்ட் அபவுட் B எடுக்கிறப்போ இந்த RA clockwise direction, இந்த ரெண்டு லோடுமே anti clockwise direction. அப்ப RA into 6 is equal to 10 into 5 into 5 by 2 plus 3. ஏன்னா இதுல பாதி நம்ம மொமெண்ட் இங்க எடுக்கிறோம், இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணோம், இதுல பாதி பிளஸ் இந்த டிஸ்டன்ஸ் கூட்டணும்னா தான் என்ன வரும், இந்த டிஸ்டன்ஸ் வரும். plus 20 into 3. அப்ப 6 RA is equal to 6 11 55 55 275 plus 60. அப்ப RA is equal to 335 divided by 6, that's equal to 55.833 and RB is equal to total load minus RA. நீங்க எப்படி வேணாலும் எடுக்கலாம் இந்த ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த shear force diagram for 0 sir, RB into 6 sir, plus 10 into 2 வந்து sir, RBங்கிற ஃபோர்ஸ் இங்க மொமெண்ட் எடுக்கிறீங்க, இந்த RBங்கிற ஃபோர்ஸ் B ல ஆக்ட் பண்ணுது, இது ரெண்டு கிடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து 6 மீட்டர் பிளஸ்
இங்கிட்ட ஒரு பார்ஷியல் யூடிஎல் இது வந்து ஆன்டி கிளாக் டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணுது இந்த பாயிண்டோட சொல்றப்ப அதனால இது ஒரு 10 2 மீட்டருக்கு ஆக்ட் பண்ணுது இது எங்க ஆக்ட் பண்ணும் மிட் பாயிண்ட்ல ஆக்ட் பண்ணும் அப்ப 10 into 2 into 2/2 so plus 10 into 2 20 downward load minus 20 இங்க ஒரு 55.833 இருக்கு அப்போ பிளஸ் ஒரு 35.833 இங்க ஒரு மீட்டருக்கு 10 கிலோடன் இங்க 3 மீட்டருக்கு இருக்கு அப்ப 30 கிலோடன் minus 30 5.833 இது ஒரு minus 20 14. சார் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட வந்து பாயிண்டோட கன்வெர்ட் பண்ணி போயிடுங்க செய்யலாம் இல்ல ஒரு மீட்டருக்கு 10 கிலோடன் அப்ப இந்த 3 மீட்டருக்கு எவ்வளவு இருக்கும் கிலோமீட்டர் பை மீட்டர் into meter then we get kilonewton force அப்ப என்ன ஆயிடும் உங்களுக்கு இங்க வந்து 1 மீட்டருக்கு 10 கிலோடன் அப்ப இது எத்தனை மீட்டருக்கு இருக்கு 3 மீட்டருக்கு இருக்கு அப்ப 3 மீட்டருக்கு 30 கிலோடன் இது -30 அதனால +35.833 -30ங்கறப்ப 5.833 அப்புறம் and also D ல ஒரு பாயிண்ட் லோட் இது ஒரு -20 அப்ப 5.833 -20 the 14.167 இங்க லோடே இல்ல -14.167 இங்க ஒரு +14.167 இப்போ மைனஸ் பிளஸ் என்ன ஆயிடும் 0 ஆயிடும் இப்போ shear force at A 0 shear force at A -20 again A plus 35.833 D minus 8.33 again D minus 14.167 B plus minus 14.167 இங்க ஒரு plus 14.167 அப்ப என்ன ஆயிடும் 0 ஆயிடும் இப்ப இந்த bending moment calculation ன்றப்போ BMD இது என்ன ஆயிடும் நமக்கு MA MC and MB are 0 because C is free and there is no support and B is simply supported end. The end வந்து simply supported end ஆவோ free end ஆவோ இருந்தால் அங்க bending moment இருக்காது. Bending moment என்ன ஆயிடும் 0 ஆயிடும். MD 14.167 into 3 42.5 kilonewton. MA இது இந்த பக்கம் எடுத்தீங்கனாலும் சரியா வரும் இந்த பக்கம் எடுத்தீங்கனாலும் சரியா வரும் -10 into 2 into 2/2 -20 kilonewton. ஒன்னு பாத்தீங்கன்னா 0 -20 and plus 42.5 again இது யூடிஎல்ங்கிறதுனால இதே கர்வா போட்டுக்கிறோம் இது பிளஸ் இது மைனஸ் இப்போ எங்க shear force 0வா இருக்கோ அங்கதான் நமக்கு என்ன இருக்கும் பெண்டிங் மொமெண்ட் வந்து நமக்கு 0 அதாவது மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் கிடைக்கும் ஆனா இந்த Dங்கிற பாயிண்ட்ல இருக்கக்கூடிய பெண்டிங் மொமெண்ட் தான் நமக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் அப்ப இதுதான் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் இப்ப இந்த பாயிண்ட் ஆஃப் கார்னர் ஆஃப் ஆக்சன் பார்க்கிறோம் y from left hand இருந்து அப்ப இங்க பார்க்கிறோம் இது 55.167 இது ஒரு y மீட்டர் இங்க யூடிஎல் ஒரு 10 கிலோமீட்டர் பை மீட்டர் RA into y taking moment about y ல இந்த y தூரத்துல எடுக்கிறோம்
minus the UDL 10 into இது ஒரு 2 மீட்டர், இது ஒரு y மீட்டர், அப்ப 2 plus y. 1 மீட்டருக்கு 10 கிலோடன். இது எத்தனை மீட்டருக்கு ஆக்ட் பண்ணுது? இது ஒரு 2 மீட்டர், இது ஒரு y மீட்டர், அப்ப 2 plus y into 2 plus y by 2. இங்க வந்து என்ன ஆயிரும்? பெண்டிங் மொமெண்ட் வந்து 0 ஆயிரும். RA 55.167y minus 5 into 4 plus y square plus 8y. அப்ப 55.167y minus 20 minus 5y square minus 40y is equal to 0. Or 5y square minus 15.167y minus 10 plus 20 is equal to 0. இதுல இந்த y ஓட ஆன்சர் அதான் வந்து நமக்கு வந்து என்னங்க பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரா ஃபிளக்ஸர். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல கால்குலேட்ல ஈக்குவேஷன் மோட் போய் டிகிரி 2 கொடுத்தீங்கன்னா என்ன வந்துரும்? ABC கொடுக்கறப்போ y ஓட வேல்யூ கிடைச்சிரும். அப்ப நமக்கு A ல இருந்து இந்த y தூரத்துல நமக்கு பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரா ஃபிளக்ஸர் இருக்கும். இப்ப இதே இது ப்ளீஸ் லிசன். இது ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ஸ்பான் வந்து 6 மீட்டர். த்ரூஅவுட் தி ஸ்பான் வந்து ஒரு யூடிஎல் ஆக்ட் பண்ணுது. சி லைன் அடிஷன் 10 கிலோமீட்டர் வந்து 4 மீட்டர் ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து ஆக்ட் பண்ணுது. இப்ப இதுக்கு அதே மாதிரி தான் பண்றாங்க பாருங்க. RB into 6 is equal to 10 into 6 into 6 by 2 plus 10 into 4. அப்போ 36 182 20 divided by 6, that is RA is equal to total load minus RB. இப்ப இந்த total load ங்கறப்போ ஒரு 10 into 6 plus 10 minus 36.67, that is 23.33 kiloton. 60 70 33.33. இப்ப நமக்கு இதுக்கு CFOS டயகிராம் எழுதினா (33.33) 10 into 4 40 minus 40 minus 6.67, again ஒரு 10 16.67, again ஒரு minus 30 36.67 plus 0. இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்கதான் வந்து என்ன இருக்கும்? மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் இருக்கும். அப்ப from A ல இருந்து எவ்வளவு தூரத்துல நமக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் கிடைக்குதுங்கறத முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கு பாருங்க, இந்த altitude divided by the concerned UDL, the altitude divided by the concerned UDL, that is 3.333 meter. இப்ப நமக்கு பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிச்சீங்கன்னா MA MB 0, MC 36.67 into 2 minus 10 into 2 into 2 by 2. அப்போ 73.34 minus 20, that is 53.34 kilometer. இந்த MX பாருங்க, இந்த RA இங்க இருந்து x மீட்டர்ல பாக்குறோம். அப்ப RA into x minus 10 into x into x by 2. Now RA 33.33 into 3.333 minus 10 into 3.333 square by 2.
இத கால்குலேட் அடிச்சீங்கன்னா இதான் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்டா இருக்கும். அப்ப இங்க பெண்டிங் மொமெண்ட் டயகிராம் போடுறப்போ இந்த x தூரத்துல மேல போய் இப்படியே கீழே வரணும். இங்கதான் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் நமக்கு கிடைக்கும். இப்ப இந்த மாதிரி நமக்கு இந்த பேஸ் லைன் ஷியர் ஃபோர்ஸ் டயகிராம்ல எங்க கிராஸ் பண்ணுதோ அந்த பாயிண்ட்ல தான் நமக்கு என்ன இருக்கும், மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் இருக்கும். இந்த சம்ல வந்து பாத்தீங்கன்னா D ல வந்து அப்படியே இறங்குனதுனால அந்த Dங்கிற பாயிண்ட்ல என்ன மொமெண்ட் இருக்கோ அதான் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட். இங்க இந்த மாதிரி இடையில இது பண்றதுனால என்ன பண்றோம், இந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறோம். இதே சம்ம அப்படியே போத் டிப்ளமோலையும் engineeringலையும் என்ன பண்ணிடுவோம், find the bending stress if AB is simply supported beam so and so and the cross section B is equal to 60 mm, D is equal to 120 mm, find the maximum bending stress. பாருங்க M is equal to sigma into Z, M by Z is equal to sigma. இந்த M ங்கிறது இந்த maximum bending moment. இங்க என்ன கண்டுபிடிக்கிறோமோ அதான் M. Z ங்கிறது section modulus, that is BD square by 6. B தெரியும் D தெரியும், அத அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா என்ன கண்டுபிடிச்சலாம், Z கண்டுபிடிச்சலாம். இந்த M இங்க கிலோமீட்டர் மீட்டர்ல இருக்கும், இது நியூட்டன் ஆக்குறதுக்கு 1000, மீட்டர் மில்லிமீட்டர் ஆக்குறதுக்கு 1000. இப்ப 10⁶ ஆல மல்டிப்ளை பண்ணி Z ஆல டிவைட் பண்ணிட்டோம்னா என்ன கிடைச்சிரும், the bending stress கிடைச்சிரும், that is Newton by mm square. That's all. This is all. This is